தலைப்பு செய்திகள். சலேயின் தடுப்பு காவல் டயஸ்போராவை திருப்திப்படுத்தவே என குற்றச்சாட்டு. சாதாரண தர பரீட்சையில் 11,790 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் சித்தி. செம்மணியில் A9 வீதியை மறைத்து உறவுகள் போராட்டம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை இன்று ஆரம்பம். விரிவான செய்திகள். அசாத் மௌலானா என்பவர் சுரேஷ் சலவுக்கு எதிராக முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் முற்றிலும் பொய்யானவை என ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட வகையில் உறுதிப்படுத்தியுள்ள பின்னணியில் தமிழீழ விடுதலை புலிகள் ஆதரவு தமிழ் டயஸ்போராவை திருப்திப்படுத்துவதற்காகவே அரசாங்கம் அவரை தடுப்பு காவலில் வைத்துள்ளதாக ஓய்வு பெற்ற கொடிநிலை அதிகாரிகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதிக்கு இது குறித்து அனுப்பி வைத்துள்ள கடிதம் ஒன்றிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தின் விவரம் பின்வருமாறு. பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரலின் கூற்றுப்படி ஐக்கிய ராச்சியத்தின் சர்ச்சைக்குரிய சேனல் 4 ஊடகத்திற்கு அசாத் மௌலானா என்பவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளார். அசாத் மௌலானா என்பவர் ஒரு முன்னாள் LTTE உறுப்பினர் மற்றும் ISIS ஆதரவாளர் ஆவார். அத்துடன் அவர் நாட்டிலிருந்து தப்பியோடி சுவிட்சர்லாந்தில் அரசியல் புகலிடம் கோரியுள்ள ஒருவர் என்பதுடன் அவருக்கு எதிராக 2 திறந்த பிடியாணை உத்தரவுகளும் உள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரான்சிற்கு சென்று பாரிஸில் உள்ள இலங்கை தூதரகத்தில் வைத்து மௌலானாவை சந்தித்து வாக்குமூலம் ஒன்றை பெற்றுள்ளார். இந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டே சலே கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்சில் உள்ள LTT வலையமைப்பை அழிப்பதற்கு பங்களிப்பு செய்த சுரேஷ் சலே பாரிஸில் உள்ள ஒரு முன்னாள் LTTE பயங்கரவாதி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதை அறிவதே வேதனைக்குரிய விடயம். சலேவுக்கு எதிராக மௌலானா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. மௌலானா கூறியவை அப்பட்டமான பொய் என்பதை அந்த ஆணைக்குழு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட வகையில் உறுதி செய்துள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சலே கைது செய்யப்பட்டுள்ளார். தடுப்பு காவலில் அவர் மிகவும் கேவலமான கொடூரமான முறையில் நடத்தப்பட்டுள்ளார். ஒரு இராணுவ வீரரை இந்த வழியில் நடத்துவது LTT ஆதரவு தமிழ் டயஸ்போராவை திருப்திப்படுத்துவதற்காகவே என்ற காரணத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே சுரேஷ் சலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள முறையை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் இந்த இராணுவ வீரன் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கும் வரை அவருக்கு உரிய மரியாதையுடன் நடத்துமாறு அரசாங்கத்திடம் தெரிவித்துக் கொள்கின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் இருந்தபோது ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே 13 நாட்களாக தொடர்ந்தும் அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றார். சுரேஷ் சலேயின் சுக நலங்களை விசாரிப்பதற்காக நேற்று முற்பகல் அவரது மகளும் மகனும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளின்படி 2,25,748 மாணவர்கள் உயர்தரத்தில் கல்வி கற்பதற்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியீடு குறித்து தெளிவுபடுத்துவதற்காக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இம்முறை பரீட்சையில் அனைத்து பாடங்களிலும் சித்தி பெற்ற பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கை 11,790 ஆகும் என அவர் கூறியுள்ளார். இதேபோன்று கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இம்முறை விஞ்ஞானம் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களில் சித்தி அடைந்தவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி இம்முறை விஞ்ஞான பாடத்தில் 70.1% மாணவர்கள் சித்தியடைந்துள்ளதுடன் கடந்த வருடம் அது 67.07% காணப்பட்டது. மேலும் இம்முறை கணித பாடத்தில் 72.03% மாணவர்கள் சித்தியடைந்துள்ளதுடன் கடந்த வருடம் அது 71.06% காணப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்காக நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார வருகை தரவுள்ள நிலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் நேற்று ஏன் 9 பிரதான வீதியில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கையை பார்வையிடுவதற்காக நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் பிரதானிகள் ஆகியோர் செம்மணி மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட சித்துப்பாத்தி இந்து மயான பகுதிக்கு நேற்று மாலை வருகை தந்தனர். அமைச்சரின் இந்த வருகையை முன்னிட்டு பிற்பகல் 2 மணி முதல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் முன்றலில் A9 வீதியை மறித்து தமது கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தனர். அவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி தமது ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தி வந்தனர். நீதி இல்லாத நாட்டில் நீதி அமைச்சர் எதற்கு? செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகளுக்கு சர்வதேச மேற்பார்வை வேண்டும். உலக பொறிமுறைகளில் எமக்கு நம்பிக்கை இல்லை மற்றும் சர்வதேச விசாரணையை இறுதி தீர்வு உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய ஸ்லோக அட்டைகளை ஏந்தியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதி அமைச்சரின் வருகை மற்றும் உள்ளூர் அதிகாரிகளின் விசாரணைகள் வெறும் கண் துடைப்பு நடவடிக்கை என்று சுட்டிக்காட்டியுள்ள போராட்டக்காரர்கள் தமக்கு உள்நாட்டு பொறிமுறைகளில் துளியும் நம்பிக்கையில்லை என்றும் சர்வதேச சமூகத்தின் நேரடி தலையீடும் விசாரணையுமே தமக்கான நீதியை பெற்றுத்தரும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையில் நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகின்றது. பாகிஸ்தானுடன் மேலும் சில நாடு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. இதன் பயனாக கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக பிரான்ஸ் நாட்டில் வைத்து G7 உச்சி மாநாடு முடிவடைந்த நிலையில் இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்பின் சுவிட்சர்லாந்தில் டெக்னிக்கல் அளவிலான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து லெபனான் மீது இஸ்ரேல் பயங்கர தாக்குதல் நடத்தியது. இதனால் கோபமடைந்த ஈரான் பேச்சுவார்த்தை நிறுத்தப்படுவதாக அதிரடியாக அறிவித்தது. அதோடு ஆர்முஸ் ஜலசந்தியை மூடப்போவதாகவும் அறிவித்தது. சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தையில் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் கலந்து கொள்ள இருந்தார். லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு அவர் அதிருப்தி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று சுவிட்சர்லாந்தில் டெக்னிக்கல் அளவிலான பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஈரானில் கடந்த 1979ஆம் ஆண்டு ஏற்பட்ட புரட்சிக்கு பின்னர் பெண்கள் கடுமையான ஆடை விதிமுறைகளை பின்பற்றவும் பொது இடங்களில் தனியாக பாடுவதற்கும் தடை விதித்து சட்டம் இயற்றப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஈரான் தேசபக்தி பாடலை இசைக்கலைஞர்களுடன் இணைந்து அந்நாட்டு பாடகி பரஸ்து அஹ்மது நேரலையில் பாடி யூடியூப் சேனலில் ஒளிபரப்பினார். இந்த காணொளி காட்சி வெளியான பின்னர் பாடகி அஹ்மதி மீது ஈரானிய அதிகாரிகள் சட்ட முறைப்படி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனையடுத்து ஈரான் கோம் மாகாண குற்றவியல் நீதிமன்றம் பாடகியின் தலை, கழுத்து மற்றும் தோள்கள் வெளிப்பட்டு இருந்ததை சுட்டிக்காட்டி கட்டாய ஹிஜாப் அணியாமல் நிகழ்ச்சி நடத்தியதாக குற்றம் சாட்டியது. மேலும் ஈரான் பாடகிக்கு 74 சவுக்கடிகள் தண்டனையுடன் இந்த ஒரு கலைசார் நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் 2 ஆண்டுகள் தடை விதித்து உத்தரவிட்டது. ஈரான் குற்றவியல் நீதிமன்ற உத்தரவிற்கு மனித உரிமைகள் பிரிவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது குறித்து நடிகர் செத்தோரா மலைக்கி கூறுகையில், பரஸ்து அஹ்மதியின் யூடியூப் வீடியோவை பார்த்தபோது அது எனக்குள் இருந்த எதிர்ப்பு உணர்வை மீண்டும் தூண்டியது. பல நாட்களாக நான் அந்த வீடியோக்களை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தேன். மேலும் பரஸ்துவாவை நினைத்து நான் மிகுந்த பெருமை அடைந்தேன் என்று கூறியுள்ளார். மனித உரிமை பரப்புரை இயக்குனர் பஹாரி கந்தேஹரி கூறுகையில், ஈரான் குற்றவியல் சட்டத்தின் கீழ் பெண்கள் பாடுவது, இசை நிகழ்த்துவது மற்றும் இசை படைப்புகளை உருவாக்குவது, பரப்புவது ஆகியவை குற்றமாக கருதப்படவில்லை. ஆனால் அத்தகைய செயற்பாடுகளை ஆபாசமான உள்ளடக்கத்தை உருவாக்குதல், விநியோகித்தல், வெளியிடுதல் என நியாயமாக பொருள் கொள்ள முடியாது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1736 இலங்கையில் உள்ளூர் மொழிகளில் நூல்கள் அச்சிட அச்சியந்திர சாலையை ஒல்லாந்தர் நிறுவினர். 2002 உலக சுகாதார நிறுவனம் ஐரோப்பாவை போலியோ நோய் அற்ற கண்டமாக அறிவித்தது.
2004 முதலாவது தனியார் வானூர்தி ஸ்பேஸ் ஷிப் மனித விண்வெளி பறப்பை மேற்கொண்டது. 2012 ஆப்கானிய அகதிகளை கொண்ட படகு இந்திய பெருங்கடலில் சாவகத்திற்கும் கிறிஸ்மஸ் தீவுக்கும் இடையில் மூழ்கியதில் 17 பேர் உயிரிழந்தனர், 70 பேர் காணாமல் போயினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.